கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பிரதான கிருபை இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு நம்மை அழைத்த தெய்வர்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 சத்தியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த 4மே 7 என்கின்ற ஒரு சொல்லின் கீழ், எண்ணின் கீழ் ஆரம்பமாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 7 முத்திரைகள், 7 சபைகள், 7 எக்காலங்கள். பின்பு ஆண்டவர் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 7 கடைசி வாதைகள். இந்த 4யுமே வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதில் இன்றைக்கு நாம் 7 முத்திரைகள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். முத்திரை என்று சொன்னாலே ஒரு அதிகாரத்தின் கீழாக சொல்லப்பட்ட ஒன்று. அந்த முத்திரை என்பது யார் அதை அந்த கட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதை உடைப்பதற்கு, அந்த முத்திரையை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். வேறு யாரும் அதிகாரம் பெறவில்லை. இன்றைக்கு பெரிய பெரிய பொக்கிஷ சாலைகளில், தளவாடங்களில், மிக முக்கியமான பொருட்கள் உள்ள அறைகளிலே நாம் சீல் வைக்கிறோம், முத்திரை போடுகிறோம். அதைப்போல வேதாகமத்தில் ஆண்டவர் சில முத்திரைகளை நமக்கு போட்டு இருக்கிறார். அந்த முத்திரைகளிலே ஏன் ஆண்டவர் இதை முத்திரை போடுகிறார் என்று சொல்லப்பட்டு இருப்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த முத்திரை என்கின்ற இந்த வார்த்தை வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 5, 6, 8வது அதிகாரம் 1வது வசனம், இந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்ட ஒன்று. இது துவக்க ஆரம்பிக்கிறது என்ன என்றால், அங்கு 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் இந்த 1வது முத்திரை துவக்க இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் நின்றிருந்தவர் வில்லை பிடித்திருந்தார். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த 1ஆம் முத்திரையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சம்பவம், அந்த 1ஆம் முத்திரை ஆட்டுக்குட்டியானவருடைய கரங்களில் இருந்த ஒன்று. அது 1வது முத்திரையை அவர் உடைக்க போது 4 ஜீவன்களில் ஒன்று ஆண்டவரை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை சொல்ல கேட்டேன். அன்பு பிள்ளைகளே, இந்த 4 ஜீவன்கள் என்பதை நாம் ஏற்கனவே படித்து இருக்கிறோம். அந்த உடைக்கப்பட்ட அந்த முத்திரையிலே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஒருவர் ஏறி இருக்க பார்க்கிறார். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்கிறார். நான்
அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் தியானிக்கும்போது 45வது சங்கீதம் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். 45வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 4வது வசனம். சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஏறி வருகிறவர் யார்? இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நம்முடைய காலங்களின் மகிமை தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிற ஒரு செயலாக்கம் நம்ம எந்த அளவு பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய எச்சரிப்பின் சப்தம் என்ன சொல்லுகிறார் என்றால், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய வஞ்சகம் என்னவென்றால், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில் அவர்கள் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலகட்டம் எவ்வளவு நாள் இருக்கும் என்று சொன்னால், கிபி 100வது நூற்றாண்டிலிருந்து இந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 100வது நூற்றாண்டு வரை நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் வாசிக்கும்போது, சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது கொலோசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். ஆதி காலம் மட்டும் மறைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருந்த அந்த சத்தியத்தை இந்த கடைசி காலத்தில் இந்த 1ஆம் முத்திரையிலே ஆண்டவர் நாம் எல்லோருக்கும் தெரியப்படுத்தும்படி இந்த வேத வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து நாம் பார்க்கும்போது 2ஆம் முத்திரை. இந்த 2ஆம் முத்திரையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை வாசிப்போம் என்றால், இந்த 2ஆம் முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 3-4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள்
ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது பெரிய பட்டயமும் ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இரண்டாம் முத்திரையை உடைக்கும்போது இரண்டாம் ஜீவன் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், நீ வந்து பார் என்று சொல்லுகிறது. அந்த இரண்டாம் ஜீவன் அந்த முத்திரை உடைக்கும்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது என்று அங்கு நாம் பார்க்கிறோம். முதலாவது முத்திரை உடைக்கும்போது வெள்ளை குதிரை, இரண்டாவது முத்திரை உடைக்கும்போது சிவப்பு குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, மேலும் அவன் கையில் ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த சம்பவங்களை சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை பார்க்கிற அந்த சிவப்பு அங்கி தரித்த சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த அந்த தூதன் தன்னுடைய கரத்தில் ஒரு பெரிய பட்டயத்தை வைத்து பூமியில் உள்ளவர்களை கெடுப்பதற்கு, சமாதானத்தை கெடுப்பதற்கு, துன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு, ரணக்களம் செய்வதற்கு, போர் செய்வதற்கு உந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பொதுவாக சிவப்பு என்று சொன்னாலே பாவம் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை அங்கு அவர் கொடுக்கிறார். மேலும் அவர் சொல்லும்போது 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் அங்கு நமக்கு வெளிப்படையாக காணப்படும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதற்காகவே நான் நியமிக்கப்பட்டேன். அன்பு பிள்ளைகளே, எதற்காக நியமிக்கப்பட்டேன் என்று சொன்னால், தேவ வார்த்தைகளை சொல்லி தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு நான் அப்போஸ்தலனாக இருந்தேன், போதகனாக நியமிக்கப்பட்டேன் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, மேலும் அப்போஸ்தலர் 20:29 இப்படி சொல்லுகிறது, நான் போன பின்பு மந்தையை தப்பிவியாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். இந்த முத்திரை நமக்கு என்ன வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்றால், 2ஆம் முத்திரை தேவனுடைய மரணத்திற்கு பின்பு இந்த லோகத்தில் அநேக கிறிஸ்துக்களை போன்றவர்கள் எழும்புவார்கள். எழும்பி நானே கிறிஸ்து என்று சொல்லி உலகத்தை ஏமாற்றுவார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். இது 2வது முத்திரையின் வெளிப்பாடு. 3வது முத்திரையின் வெளிப்பாடு என்ன என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம், அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவர் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தார். 3ஆம் முத்திரையை உடைத்த போது அங்கு ஒரு கருப்பு குதிரை, அதாவது முதலாம் முத்திரை வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது,
இரண்டாம் முத்திரை சிவப்பு பாவத்தை குறிக்கிறது. கருப்பு என்பது ஒரு இருளை குறிக்கிறது, வெளிச்சமற்ற ஒரு குணத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்து கொண்டிருந்ததாக இங்கு வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிப்போம் என்றால், முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அன்பு பிள்ளைகளே, முதலாம் ஜீவன் சிங்கத்தை போல, சிங்கம் என்பது யார்? பரிசுத்தம், வெள்ளை குதிரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யூத ராஜசிங்கம். இரண்டாம் குதிரை காளைக்கு ஒப்பாக இருந்தது, காளைக்கு ஒப்பாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாம் முத்திரை மனுஷ முகம் கொண்ட முகமுள்ளதாக காணப்பட்டது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் அங்கு விசுவாச துரோகம் ஏற்படும் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக அங்கு இருள் பிரகாசிக்கிறது. இருள் அங்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காலம் எப்பொழுது என்றால், கிபி 323வது ஆண்டிலிருந்து கிபி 538 வரையிலான ஒரு காலத்தை இங்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, இதனுடைய குணங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். மத்தேயு 24:7 நாம் வாசிப்போம் என்றால், அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தியம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த மூன்றாம் முத்திரையை உடைக்கும் போது என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த மூன்றாம் முத்திரையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நேர்முகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் எத்தனை போர்கள் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இவைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த 7 முத்திரைகளிலே நாம் என்ன அனுபவங்களை பார்க்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 4வது முத்திரை என்ன சொல்லுகிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்கின்ற பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் அங்கு மக்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இந்த சம்பவத்தை நடக்கும் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள எல்லா மக்களும் அங்கு கொலை செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த 4ஆம் முத்திரையை உடைக்கும்போது ஒரு கருப்பு நிறமுள்ள ஒரு மனிதன் ஒரு குதிரையை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு என்ன பெயர் என்றால் மரணம் என்று பெயர். சத்துரு, பாதாளம் அவன் மேல் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ள காற்பங்கில் உள்ளவர்களுக்கு அங்கு துன்பங்களையும் கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் அந்த மனிதனுக்கு, அந்த கருப்பு குதிரையின் ஏறி இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்டதாக இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த லோகத்தில் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு எசேக்கியேல் பக்தன் 14வது அதிகாரத்தில்
21வது வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். எசேக்கியேல் 14:21 அவர் சொல்லுகிறார், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிகம் சங்காரமாகும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த மிருகம் எப்படிப்பட்ட துன்பங்களை நமக்கு கொடுக்கிறது, பஞ்சத்தை கொடுக்கிறது, அங்கு பட்டயத்தை கொண்டு இந்த உலகத்தை அழிக்கிறது, பின்பு இந்த லோகத்தை நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதனுடைய காலம் எப்பொழுது என்றால், கிபி 538 கிபி 1517 வரை. அன்பு பிள்ளைகளே, ஏறக்குறைய ஒரு 990 ஆண்டுகள் இந்த சம்பவம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிற சம்பவங்கள் என்ன என்பதை நாம் யோசித்து, இவைகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அதிகாரத்தின் பலன்கள் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 1ஆம் முத்திரை அங்கு வெள்ளை குதிரை, 2ஆம் முத்திரை அங்கு சிவப்பு குதிரை, 3ஆம் முத்திரை கருப்பு குதிரை, 4ஆம் முத்திரை ஒரு உருவமற்ற ஒரு மங்கலான ஒரு குதிரை. இந்த 4 குதிரைகளை கொண்டு தேசத்தில் என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை நாம் மத்தேயு 24வது அதிகாரத்திலே, நாம் சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலேயும் நாம் படிக்க முடியும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்ட நாமும் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு வல்லமையை பெற்று இந்த அனுபவங்களிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் தேவ சகாயத்தை நாடி அவருடைய வார்த்தைகளை ஏற்று நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து நாங்கள் உமக்கேற்ற அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த அசம்பாவிதங்களுக்கு நாங்கள் எங்களை தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். நாங்கள் அழிவுக்கு செல்லாதபடி எங்களுடைய பாதையை மாற்றி ஜீவனுக்கு செல்லுகிற பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் எச்சரிப்புக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.